ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னென்னா நல்லாம்பட்டி நாட்டுக்கோழி வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 ஸ்பூன் மல்லி, பட்டை, கிராம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, சோம்பு 1 ஸ்பூன் இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு, இது கூட கருவேப்பிலை ஒரு கொத்தும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் ஒரு கடாயில் ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு அதில் வரமிளகா 4, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒரு கை போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா வதக்கி விட்டுட்டு அதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டு நல்லா கண்ணாடி பதம் வரைக்கும் வெங்காயம் வதங்கினோடனே தக்காளி ஒரு 3 மீடியம் சைஸ் போட்டு அதையும் நல்லா வதக்கிவிடணும். வதக்கிவிட்டு இஞ்சி பூண்டையும் நான் தட்டி வச்சுருக்கேன், அதையும் கொஞ்சம் ஒரு கை போட்டு நல்லா வதக்கிட்டு மிளகாத்தூள் நான் காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டிருக்கேன். நீங்கள் வரமிளகாத்தூளுமே போட்டுக்கலாம். போட்டு அதை ஒரு வதக்கிறேன். ஏன்னா காரம் நிறையா இருந்தால் என் குழந்தைங்க சாப்பிடாதனால நான் காஷ்மீரி போட்டிருக்கேன். நீங்கள் வரமிளகாவே போட்டு நம்ம கழுவி வச்ச சிக்கனு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா பிரட்டிட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாம். ஓரளவுக்கு நல்லா வெந்தோடனே நம்ம அரைச்சி வச்ச மல்லி, சீரகம் அதெல்லாம் இருக்குல்ல, அதையும் உள்ளே போட்டு அதை எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். போட்டு நல்லா பிரட்டி விட்டுட்டு மூடி போட்டு வேக வைக்கலாம். அது ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கட்டும். இன்னொரு கடாயில் நல்லெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் விட்டு பூண்டு ஒரு 5-6 பூண்டை குட்டி குட்டியாக சாப் பண்ணது, அதுக்கப்புறம் வரமிளகா ஒரு 2, கருவேப்பிலை இதையும் நல்லா வதக்கிட்டு நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும். அந்த டைமில் இதை வதக்குனதை உள்ளே கொட்டி இறக்கணும்னா நல்லாம்பட்டி நாட்டுக்கோழி வறுவல் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு என்ன சிக்கன்னு பார்த்தீங்கன்னா மதுரை மசாலா சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1/2 kg சிக்கனை நல்லா கழுவிட்டு அதில் உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா பிரட்டி அதை வச்சுட்டு நம்ம கடாயில் எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றி அதில் மல்லி 2 ஸ்பூன் போட்டுறோன்னா, சீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1/2 ஸ்பூன், சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா அது பொரிஞ்சோடனே வரமிளகா ஒரு 4 போட்டு நல்லா வதக்கணும். அது நல்லா வதங்கினோடனே பெரிய வெங்காயம் ஒரு 2 பெரிய வெங்காயம் அரிஞ்சு போட்டிருக்கேன், அதையும் நல்லா வதக்கிட்டு அதில் இஞ்சி பூண்டு 10 பல் பூண்டு சின்ன சைஸ் இஞ்சி துண்டு போட்டு அதையும் நல்லா வதக்கணும். இதெல்லாம் நல்லா வதங்கினோடனே தக்காளி கடைசியாக போட்டுட்டு உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கி விடணும். நல்லா மசிஞ்சு வதங்கி வரணும். அதுலேயே பட்டை ஒரு துண்டு, கிராம்பு ஒரு 3 போட்டு அதையும் அது கூடயே வதக்கி நல்லா ஆற வச்சு அதை நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் அதே கடாயில் நல்லெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் விட்டுட்டு அதில் வெறும் கருவேப்பில் வேணும்னா பிரியாணி இலையும் போட்டுக்கலாம். நான் கருவேப்பில் மட்டும் போட்டு நல்லா பொரிஞ்சோம். ஆல்ரெடி நம்ம மஞ்சத்தூளும் உப்பு போட்டு பரட்டி வச்ச சிக்கனை போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சதை உள்ளே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அப்படியே ஒரு பிரட்டிட்டு நம்ம எல்லாம் வதக்கி தான் பண்ணனால சும்மா பிரட்டிட்டு ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி உப்பு எவ்வளோ தேவையான அளவு பார்த்து போட்டுட்டு மூடி போட்டு வேக வைக்கணும். ஒரு 20 நிமிஷம் சிம்மிலேயே வேக வச்சு மீடியமில் வேக வச்சு எடுத்தோம்னாவே மதுரை ஸ்டைலில் மசாலா சிக்கன் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு நிஜமாகவே சூப்பராக இருந்துச்சு. சாதத்துக்கு, சப்பாத்தி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். வீடே மணக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.